அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் வருடத்தில் மார்ச் மாதம் ஜோதிட ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவமானதுங்க. ஜோதிடத்தில் கர்மகாரகன் நீதிமான் எனப்படும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியானது விஸ்வவசு வருடத்தில் நடக்கும் ஒரு முக்கிய ஜோதிட மாற்றமாக சொல்லப்படுதுங்க. இந்த கிரக மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட இந்த சனி பெயர்ச்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 முதல் 24/4/2028 வரை சுக வீடான 4ஆம் வீட்டில் அமர்றார் சனி பகவான். அர்த்தாசிரம சனியாச்சே அப்படின்னு சிலர் யோசிக்கலாம். சஞ்சலமெல்லாம் வேண்டாங்க, எதையுமே சமாளிக்கும் மனப்பக்குவத்தை பெறுவீங்க நீங்கள். சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். குடும்பத்தில் உங்கள் கை எப்பயுமே ஓங்கும். சில சொந்த ஊரை விட்டு இடம்பெயர்வாங்க. அதே நேரம் பிள்ளைகளின் நடவடிக்கையில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு பணியில் முன்னேற்றம் உண்டாகுங்க. புது டிசைனில் நகைகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இருந்தாலும் சனி பகவானின் நிலைப்படி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வேலைகளிலும் அலைச்சல் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். மற்றவங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. செலவுகள் அதிகரிக்குங்க. வீடு வாங்கிறது கட்டுறது கொஞ்சம் இழுபறியாக தான் முடியும். கட்டட அனுமதி பெறுறது ரொம்ப அவசியங்க. எதன் பொருட்டும் அதிக வட்டி கடன் வாங்க வேண்டாம். தாய் வழி சொத்துக்களில் சிக்கல்கள் உங்களுக்கு வரலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு விசா இப்போ உங்களுக்கு கிடைக்கும். இரவு நேர பயணங்களில் கவனமாக இருங்க. சனி பகவான் பூரட்டாதிசாரத்தில் செல்லும் போது 6/3/2026 முதல் 2/4/2026 வரை உங்களுக்கும் அம்மாவுக்கும் உடல்நலனில் ரொம்ப அக்கறை அவசியப்படுது. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை நீங்கள் முறையாக செலுத்திடுங்க. இருந்தாலும் சனி பகவான் 2/4/2026 முதல் 14/4/2027 வரை உத்திரட்டாதியில் செல்லும் காலத்தில் பணவரவு செல்வாக்கு உண்டாகுங்க. புதிய சொத்து வாங்குவீங்க. அரசு வேலையெல்லாம் உடனே முடியுங்க. அவரே ரேவதியில் பயணிக்கும் போது புது வேலை கிடைக்கும். சம்பளம் உயரும். கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்புகள் விலகும். போட்டிகள்லாம் வெற்றி பெறுவீங்க நீங்கள். 15/7/2026 முதல் 30/11/2026 வரை மற்றும் 28/7/2027 முதல் 13/12/2027 வரை சனி பகவான் வக்கரத்தில் செல்வதால் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். வீண் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. ஓரளவு பணவரவு உண்டாகுங்க. இருந்தாலும் வீண் செலவுகளை கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தணும். இந்த சனி பயிற்சி காலத்தில் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதால அவ்வப்போது சோர்வு அலைச்சல் வந்து போகும். அடிக்கடி கோவப்படுவீங்க. இருந்தாலும் 6ஆம் இடமும் சனி பார்வை பெறுவதால் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். வருங்காலத்துக்காக நீங்கள் சேமிப்பீங்க. வியாபாரிகளோ போட்டிகள் உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை கனிவாக நீங்கள் நடத்துங்க. வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலமாக விபரீத லாபம் உங்களுக்கு உண்டாக போகுது. கொடுக்கல் வாங்கலில் கராராக நீங்கள் இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், மூலிகை வகைகளால் அதிகம் ஆதாயம் அடைய போகிறீங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கன்னியிலும் சனி பார்வை விழுதுங்க. அதனால் உத்தியோகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும். புது பொறுப்புகளும் உங்களை நம்பி தரப்படும். சில வேறு நிறுவனத்துக்கு கூட மாறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்குங்க. கணினித்துறையினருக்கு பார்வை கோளாறு, தசைப்பிடிப்பு வந்து நீங்கும். புதிய சலுகைகள்லாம் தேடி வரும். மேலும் நட்சத்திர வாரியான பலனை பார்த்தோம் அப்படின்னா, மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கை ரொம்ப அவசியங்க. ஞான மோட்சக்காரகன் கேது, ஞானக்காரகன் குரு அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு வருஷமாக முன்னேற்றமான பலன்களை வழங்கி வந்த சனி பகவான் மார்ச் 6/2026 முதல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அர்த்தாசிரம சனியாக சஞ்சரிக்க போகிறாரு. இந்த காலத்தில் சனி பகவான் உங்கள் ராசியை 6 மற்றும் 10ஆம் இடங்களை பார்வையிடுறதால வேகமாக செயல்பட்டு நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிச்சு வந்த உங்ககிட்ட மந்தமான நிலை உண்டாகுங்க. எடுக்கும் வேலைகளில் தடைகளையும் சோதனைகளையும் நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்திலையும் வீண் விரோதம், சங்கடங்கிற நிலைமை ஏற்படும். உடல் ரீதியாகவும் பாதிப்பு உருவாகுங்க. தாயாரின் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும். தாய் வழி உறவுகளுடன் விரோதம் ஏற்படும். வீடு, சொத்து, வாகனத்தால் தொல்லைகள் தோன்றும். செய்து வரும் தொழிலில் நெருக்கடி அதிகரிக்கும். பார்த்து வரும் வேலையில் பிரச்சனைகள் உருவாகும். எடுத்த வேலைகளை முடிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக மாறும். இருந்தாலும் எதிர்ப்பு, போட்டி, வம்பு வழக்கு போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். இந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதகம் பலமாக இருந்தாலும், நடக்கும் தசா புத்தி சாதகமாக இருந்தாலும் எந்த விதமான சங்கடங்களுக்கும் உங்களை நெருங்காமல் போகும். சனி பகவான் மார்ச் 13/2026 முதல் டிசம்பர் 13/2027 வரை அஸ்தமனம் மற்றும் வக்ரம்ங்கிற நிலை மாறி மாறி வருவதால் இந்த காலத்தில் அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள்லாம் முடிவுக்கு வரும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும்.
மேலும் ராகு கேது சஞ்சாரம் நவம்பர் 13, 2026 வரை சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்களை தலைநிமிர்ந்து நடைபெற வைப்பார். செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்துவார். சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு இடத்தையும் அடையாளத்தையும் உருவாக்கி தருவார். எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றியாகும். வியாபாரம் தொழில் லாபம் தரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். இடையில் குரு பகவான் சஞ்சாரத்தால் உங்கள் செல்வாக்கு உயரும். கேள்விக்குறியாக இருந்தவங்கெல்லாம் மற்றவங்க பார்த்து பிரமிக்கும் வகையில் ஆச்சரியக்குறியாக மாறுவீங்க. படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகனம் என்ற கனவுகள்லாம் நனவாகும். கடகம் கன்னியில் சஞ்சாரிக்கும் காலத்தில் 4ஆம் இட சனியாலும் அவருடைய பார்வைகளாலும் ஏற்படும் சங்கடங்கள்லாம் விலகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மேலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகனான சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறதால ஒவ்வொரு அடியையும் நீங்கள் நிதானமாக எடுத்து வைக்கணும். பிறரை நம்பி உங்கள் நிர்வாகத்தையோ வேலையோ இந்த நேரத்தில் ஒப்படைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதை உங்கள் நேரடி கண்காணிப்பில் நடத்துகிறது தான் நல்லது. மருத்துவம், ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள், நிதி நிறுவனம், எக்ஸ்போர்ட், ஜுவல்லரி தொழில்கள் முன்னேற்றம் அடையும். வழக்கறிஞர், நீதிபதி, ஆசிரியர், அமைச்சர்கள், ஆன்மீக பணியாளர்கள், மருத்துவர்கள், புரோகிதர்கள் செல்வாக்கு உயரும். மேலும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகனான சனி பகவான் உங்கள் ராசியையும் ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கறதால பணிபுரியும் இடத்துல வேலைப்பளு அதிகரிக்கும். நிர்வாகத்துடன் இணக்கமற்ற நிலை உங்களுக்கு உண்டாகும். சிலர் இருக்கும் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்வீங்க. அரசு பணியாளர்கள் மேலதிகாரியை அனுசரித்து போகிறது, தங்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுறது இந்த காலத்தில் நல்லது. எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் என்ற கனவுகள்லாம் நனவாகும். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் அன்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல உங்கள் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். அதே நேரத்தில் கடுமையாக உழைப்பின் காரணமாக உடல்நிலையில் சங்கடங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பீங்க. பொது தேர்வு, போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உங்களுக்கு விரும்பிய கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் சேருவீங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரகன் சனி பகவானின் பார்வை ராசிக்கு உண்டாகிறதால நோய் நொடிகளால் சங்கடப்பட வேண்டியதாக இருக்கும். அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதால வந்த நோய்களும் வரும் நோய்களும் மருத்துவத்திற்கு கட்டுப்படும். ஆரோக்கியமாக நீங்கள் செயல்படுவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் உங்களை உயர்வடைய வைக்கும். வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கும். நீண்ட நாள் கனவுகளை நனவாக்கும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவீங்க. புதிய இடம், வீடு, வாகனம், பொன் பொருள் என்ற விருப்பம் நிறைவேறும். பிள்ளைகள் நலனில் அக்கறை உங்களுக்கு உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பரிகாரமாக நீங்கள் மணக்குள விநாயகரை வழிபட மனக்கவலையெல்லாம் நீங்கும். வாழ்க்கையில் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். மேலும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு குறை தீர்ப்பாருங்க, கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன், ஞானகாரகன் குரு அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சூழ்நிலை அறிஞ்சு செயல்படக்கூடிய திறமை கண்டிப்பாக இருக்குது. உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதியும் சகாயஸ்தானாதிபதியுமான சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டு காலமாக சகாயஸ்தானத்திலேயே ஆட்சியாக சஞ்சரித்து உங்களை வேகமாக நடைபெற வச்சார். விவேகமாக செயல்பட வச்சார். வெற்றி கோட்டில் உங்களை நிற்க வச்சார். இந்த நிலையில் மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான மீன ராசியில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்க போகிறார். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 10ஆம் இடங்களை பார்க்கறதால உங்கள் செயல்பாடுகளில் ஒரு மந்த நிலை கண்டிப்பாக ஏற்படும். எல்லாத்துலேயுமே எளிதாக அடைஞ்சு வந்த உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலமான இந்த காலத்தில் ஒவ்வொன்றிலையுமே தடை, தாமதம், உழைப்பு, அலைச்சல்னு ஏற்பட போகுது. ஒவ்வொன்றையுமே நீங்கள் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். தாயாரின் உடல்நலை குறித்து நீங்கள் திடீர் அச்சம் ஏற்படும். உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்திலும் அவ்வப்போது ஒரு எச்சரிக்கை மணி அடிக்குங்க. வீடு, சொத்து, வாகனங்களால் செலவுகள், சங்கடங்கள்லாம் ஏற்படும். சில சட்ட பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி வரும். மனசில் தேவையில்லாத குழப்பம் உண்டாகும். குடும்பத்திலையும் நிம்மதியில்லாத நிலை ஏற்படும். இந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதகம் பலமாக இருந்தாலும், நடக்கும் தசா புத்தி சாதகமாக இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியின் சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும். மேலும் எதிர்பார்த்த முன்னேற்ற பலன் ஏற்படுங்க. எடுத்த வேலைகளில் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். செய்து வரும் தொழில் லாபம் தரும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வசதி வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் செய்து வரும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகள் முதலீட்டுக்கு ஏற்ற ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சினிமா, தொலைக்காட்சி, வலைதளம், உணவகம், விடுதி, திருமண மண்டபம், டிராவல் ஏஜென்சி, ஆடை வணிகம், கால்நடை வளர்ப்பு, அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை, நிதி நிறுவனம், ஜுவல்லரி, வாகன தொழில்கள் முன்னேற்றமடையும். வழக்கறிஞர், நீதிபதி, ஆசிரியர், அமைச்சர்கள், ஆன்மீக பணியாளர்கள், வைத்தியர்கள், புரோகிதர்கள், கலைஞர்கள், பொருளியாளர்கள் மதிப்பு உயரும்.
பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகனான சனி பகவான் தொழிற்சானத்தை பார்க்கறதால உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய மரியாதையும் சலுகைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க சிபாரிசுகளுக்கு இடம் கொடுக்காம சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுறது ரொம்ப அவசியம். எதிர்பாராத இடமாற்றம் பதவி உயர்வில் தடைகள் ஏற்பட்டாலும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குருவின் சஞ்சார நிலைகளும் பார்வைகளும் முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் என்று எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகும். வாழ்க்கை துணையின் அன்பு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். வேலை பார்க்கும் இடத்துல உங்கள் திறமை மதிக்கப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். சிலருக்கு உழைப்பின் காரணமாக உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படும். இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். மேலும் கல்வியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இட சனியால் படிப்பில் கவனம் சிதறும். இருந்தாலும் ராசிநாதன் குரு ஞானத்தை உண்டாக்குவார். ஆசிரியர்கள் ஆலோசனை உங்களை திறமையோடு செயல்பட வைக்கும். பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்வி கனவு நனவாகும். மேலும் உடல்நிலை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோய், தொற்று நோய், விபத்து என்று சங்கடப்பட்டு வந்தவங்க சரியான சிகிச்சையால் ஆரோக்கியமாக நடைபெறுவாங்க. சுவாச கோளாறு, சிறுநீரக கோளாறு, ரகசிய நோய் என்று மனசுக்கு சங்கடப்பட்டு வந்தவங்க நிலையில் மாற்றம் ஏற்படும். பயமுறுத்திய நோய்கள்லாம் மருத்துவத்தால் குணமாகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனிகாலம் இருந்தாலும் ராசிநாதன் குருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படுத்தும். வருமானமும் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள்ள இணக்கமான நிலை உருவாகும். புதிய இடம், வீடு, வாகனம், பொன் பொருள் என்று வாங்குவீங்க. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். உங்கள் செல்வாக்கு உயரும். வீட்டில் மங்கள ஓசை ஒலிக்கும். பரிகாரமாக நீங்கள் தர்பானீஸ்வரரை வழிபட சங்கடங்கள்லாம் விலகுங்க. நன்மைகள் உண்டாகும். மேலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியில் முடியுங்க. ஆத்மகாரகனான சூரிய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1ஆம் பாதமான தனுசுல பிறந்தவங்க குரு ராசிநாதனாகவும், 2, 3, 4ஆம் பாதங்களுக்கான மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி ராசிநாதனாகவும் இருக்கிறார். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து சாதனைகள் புரிய வச்ச சனி பகவான் மார்ச் 6, 2026 முதல் சுகஸ்தானத்தில் அர்த்தாசிரம சனியாக சஞ்சரிக்க போகிறார். 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 7 சனியாக நெருக்கடிகளை வழங்கி வந்தவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதனால் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பம், தொழில், உத்தியோகம்னு அனைத்திலும் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். சங்கடங்களை அதிகரிப்பார். 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களை 7.5 ஆண்டு காலம் அனுபவித்து வந்த போராட்ட நிலையிலிருந்து விடுவிப்பார். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழினை எல்லாத்துலேயுமே அடையக்கூடிய நிலையினை உருவாக்குவார். இந்த நேரத்தில் சுயஜாதகம் பலமாக இருந்தாலும், நடக்கும் தசாபுத்தி சாதகமாக இருந்தாலும் யோக பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். மேலும் ராகு, கேது, குரு பகவானின் சஞ்சாரத்தின்படி வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும். உங்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். செய்து வரும் தொழில் முன்னேற்றமடையும். வேலைக்காக முயற்சித்து வரவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய உயர்வு கிடைக்கும். புதிய சொத்து சேரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில்களும் லாபமடையும். நிதி நிறுவனம், உதிரி பாகம் தயாரிப்பு மற்றும் விற்பனை, இயந்திர தொழிற்கூடம், வாகன விற்பனை, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், தகவல் தொடர்பு, எக்ஸ்போர்ட், ஆன்லைன் வர்த்தகம் முன்னேற்றம் அடையுங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் போராட்டமான நிலை சந்தித்து வந்தவங்களுக்கு மாற்றமும் நிம்மதியும் ஏற்படும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரவங்களுக்கு நிர்வாகத்தின் ஆதரவு, எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். கணவருடன் ஏற்பட்ட இடைவெளி விலகும். விவாகரத்து வரை சென்றவர்களும் மீண்டும் சேர்ந்து வாழும் நிலை உருவாகும். திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏற்படும். வேலைக்காக முயற்சி வத்து வரவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஏக்கம் இப்போ தீரப்போகுது. பொன் பொருள் சேரப்போகுது. மேலும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. மேற்கல்வி கனவெல்லாம் நனவாகும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்தவங்களுக்கு சிகிச்சை பலனளிக்குங்க. நோய் குணமாகும். மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீங்க. தம்பதிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. மேலும் புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கும் கனவெல்லாம் நனவாகும். மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேண்டுதல்கள்லாம் நிறைவேறி ஆலயங்களுக்கு சென்று வருவீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயருங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் பகவதி அம்மனை வழிபட வேண்டுதல்கள் நிறைவேறும். நன்மைகள் நடக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.